அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். தேர்தல் முடிவு இன்றைக்கு விஜய் அவர்கள் 108 தொகுதிகளோட முதலிடத்தில் இருக்கிறாரு. ஆட்சி அமைக்கவும் மனு கொடுத்துருக்காரு. ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்கும், வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ரொம்ப கடுமையான சூழல் இருக்குங்கிறத உணர முடியுது. அதே நேரத்தில் தோற்றுப்போன கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் ஓரணியில் சேர்ந்து நின்று ஆட்சியை கைப்பற்றவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. மக்கள் நினைக்கலாம் எதிரெதிர் துருவங்கள் எப்படி ஒன்று சேர்வார்கள் என்று. 87 எம்ஜிஆர் அவர்கள் மரணத்தை தழுவிய போது அவரது துணைவியார் ஜானகி அம்மையார் வசம் 96 தொகுதிகள் மட்டுமே இருந்தது. சுமார் 27 எம்எல்ஏக்களை ஜெயலலிதா சார்பாக வெளிமாநிலங்களுக்கு கடத்தி சென்று விட்டார்கள். அப்போது வீரப்பன் தலைமையிலான ஒரு குழு அமைச்சர்கள் கலைஞரை சந்தித்து ஆதரவு கேட்டார்கள். அப்படியெல்லாம் முன்னுதாரணங்கள் இருக்கிறது. அப்போதெல்லாம் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சிறிய அளவில் உரசல் மோதல் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் இப்போது 2001 ஜெயலலிதா அம்மையார் கலைஞரை தரதரவென இழுத்துச் சென்று கைது செய்தார். அதன் பிறகு அடுத்த காலகட்டத்தில் அவர்களுக்குள் சில ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு ஒற்றுமையை கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கடந்த 20 ஆண்டு காலத்தில் திமுக அதிமுக வெளிப்படையாக சண்டை போட்டு கொண்டாலும் கூட இருவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. கடைநிலை மக்களை தவிர அத்தனை பேருக்கும் தெரியும் திமுக அதிமுக ஒரே அணியில் இருக்கிறது. யார் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்க்கட்சிக்கு ஒன்று பஞ்சமில்லை. அடிக்கிற கொள்ளையில் 2 பேருக்கும் சம பங்கு, ஒரு குறிப்பிட்ட பங்கு, ஆளுங்கட்சிக்கு ஒரு அளவு எதிர்க்கட்சிக்கு ஒரு அளவு என்று. அள்ளுகிற ஒவ்வொரு லாரி மணலிலும் 2 பேருக்கும் பங்கு போகுது. திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் மணல் அள்ளுகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதில் கிடைக்கிற லாபத்தில் அவர்களுக்கு உரிய பங்கினை சம்பந்தப்பட்ட மந்திரிக்கும் திமுகவிற்கு உரிய பங்கினை திமுக தலைமைக்கும் அனுப்பி வந்தது யாவரும் அறிந்ததுதான். அதுபோல அள்ளிச் செல்லுகிற ஒவ்வொரு லாரி கருங்கல்லிலும் கிடைக்கிற லாபத்தை இருவரும் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். அளவற்ற ஊழல், நிலக்கரி ஊழல், டாஸ்மாக் ஊழல், இது 2 பேருக்கும் எந்தெந்த துறையில் எவ்வளவு கொள்ளையடிக்க முடியும் என்பது இந்த 2 பேருக்குமே தெரியும். ஒருத்தரை எதிர்த்துட்டு இன்னொருத்தர் ஊழல் பண்ணவே முடியாது. அவ்வளவு நெருக்கடி ஏற்படும். எந்த சூழ்நிலையிலும் கடந்த 20 ஆண்டுகளில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறதே இல்லை. ஏதாவது வெளியில் வேறு யாராவது கொண்டு வந்தால் அதை அப்படி லேசாக பேசுவாங்க, அதுக்கு மேலே பேச மாட்டாங்க. திமுக ஊழலை அதிமுகவோ அல்லது அதிமுக ஊழலை திமுகவோ பேசாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கும் இந்த தேர்தலில் பார்த்தோம் என்றால் திமுக அதிமுக எந்த ஒரு இடத்துலையும் அடிச்சிக்கல. திமுக குழுவும் அதிமுக குழுவும் எந்த ஒரு இடத்துலையும் அடிச்சுக்கிட்டதா சண்டை போட்டுக்கிட்டதா செய்தியே கிடையாது. ஏன்னா யார் ஜெயித்தாலும் 2 பேரும் பங்கு பிரிச்சுக்கலாம். ஆனால் இப்போ 3ஆவதாக ஒருத்தர் விஜய் வந்துட்டார். என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறாங்க. விஜய் ஆட்சியை கையில் எடுத்துட்டா இவங்க 2 பேருக்குமே ஒன்றும் கிடைக்காது. அப்போ என்ன செய்கிறது? இந்த 2 பேர் சேர்ந்தால் முழு மெஜாரிட்டி. இனி இவர்களால் வெல்ல முடியாது. விஜய் இருக்கிற வரைக்கும் இந்த 2 பேரும் இனி தலை தூக்கவே முடியாது. அப்போ விஜயை எதுக்கணும்னா ஒரே ஒரு வழி, இந்த 2 களவாணிகளும் கூட்டு சேருவது தான். இது மக்களுக்கு தெரியும். இவன் ஏற்கனவேலேருந்து கடந்த 20 வருஷமாகவே கூட்டணியில் தான் இருக்கான். ஊழலில் யார் எதிர்க்கட்சியாக போனாலும் கவலை இல்லை. 2 பேரும் மாற்றி மாற்றி சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அதனால் இப்போதைக்கு விஜய் வந்தால் தான் ஆபத்து. இப்போ 2 பேரும் ஒன்று சேர்றதுங்கிறது
தவிர்க்க முடியாத ஒன்றா தான் வந்திருக்குது. திரும்பவும் ஊழல் கூட்டணி வந்துச்சுன்னா அந்த நாடு நாசமாக போயிடும். ஆக இந்த நிலை என்பது மக்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டான் 2 பேரும். திமுககாரனோ அல்லது அதிமுககாரனோ ஊழல் பண்ணுறதுக்கு 2 பேருமே மக்களுக்காகலாம் பயப்பட மாட்டான். 2 பேரும் கூட்டணி சேர்றது இது புதுசும் இல்லை. இது ஏற்கனவே இருக்கிற ஒன்று தான். கடந்த 20 ஆண்டுகளாக விஜய் தான் இனி கவனமாக காய் நகர்த்த வேண்டும். அதற்கு மேல் தமிழ்நாட்டு மக்களை ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும். விஜய் அவர்கள் ஊழல் ஸ்டாலினை ஓட ஓட விரட்டி விட்டார். ஸ்டாலினை ஊழல் கட்சிகளான திமுகவையும் அதிமுகவையும் விரட்டி அடித்து விட்டார். ஆனாலும் இன்னும் ஒரு 10 தொகுதியை கூடுதலாக மக்கள் தந்திருந்தால் விஜய்க்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்காது. விஜய் கட்சி ஜெயிக்காது, விஜயே ஜெயிக்க மாட்டார் என்று பொய்யான செய்திகளை தொடர்ந்து தனது கட்டுப்பாட்டில் இருந்த பத்திரிகை துறையிலும் கூலிக்கு ஆட்களை நியமித்து கடைசி நிமிடம் வரை விஜய் தானே ஜெயிக்க மாட்டார் என்கிற பொய் பரப்புரையை செய்து தோற்கடித்து விட்டார்கள். இல்லாவிட்டால் அவர் 180 தொகுதிகள் கூட வென்றிருக்க வாய்ப்பு உண்டு. 10 தொகுதி குறைவால் விஜய்க்கு அதிக நெருக்கடி இருக்கிறது. திமுக அதிமுக ஒன்று சேருவதற்கு கொஞ்சமும் கூச்சப்படுவதற்கே வாய்ப்பில்லை. அவர்கள் ஏற்கனவே 20 ஆண்டுகளாக ஒன்று சேர்ந்து தான் திருடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.